Cricketing action is back. ஸோ பார்த்தீங்கன்னா ஏஷியா கப் ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸ் பிஃபோர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது வந்து போயிட்டுருக்கு, நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இங்கிலாந்து மிஸ்ஸஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பைலேட்ரல் சீரீஸும் அந்த சேம் இதிலே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஓடிஐ சீரீஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா 2-1 அப்படின்னு வின் பண்ணாங்க. அண்ட் தென் T20 சீரீஸ் லைக் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ எஸ்டர்டே T20 மேட்ச் சில பேர் வாட்ச் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் இங்கிலாந்து வந்து ஒரு 300 ஒரு பெரிய ஸ்கோர் இது பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் ரெக்கார்டு அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு ரொம்ப நாள் 300 வரல T20ல. லாஸ்ட் ஒரு ஃபியூ ஐபிஎல் சீசன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைக் நேற்று இங்கிலாந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே காட்டினாங்க. எஸ்பெஷலி ஃபில் சால்ட் அண்ட் ஜோஸ் பட்லர் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படியே ஒரு இதுவாச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நான் ஏன் இந்த ஒரு திடீர்னு இது பண்ணேன், ஸோ அக்ராஸ் த வேர்ல்ட் கிரிக்கெட்டிங்கில் என்ன இருக்குதுன்னு ஜஸ்ட் ஒரு கன்வேக்காக தான் இந்த ஒரு இது. ஸோ நான் மெயினாக பேச போகிற டாபிக் என்னென்னா ஏஷியா கப். ஸோ ஃபியூ டேஸ் பிஃபோர் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த நடந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தா ஒரு ஒன் சைடட் கேமாக தான் இருந்திருக்கு. ஒரு ஆப்கானிஸ்தான் ஹாங்காங்காக இருக்கட்டும், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சைடாக தான் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு ஈஸி வின் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இந்தியா UAE அண்ட் அன்டோட்லி இட்ஸ் டோட்லி அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் ஃபேவர் ஆஃப் இந்தியாங்கிற மாதிரி தான். 57 ஆல் அவுட் UAE, 58ங்கிறது ஒரு 4.1 ஓவர்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. லைக் மோஸ்ட் ஆஃப் த ரன்ஸ் அபிஷேக் சர்மாவே அடிச்சு இது பண்ணிட்டாரு. அண்ட் தென் 1 down சூரியகுமார் யாதவ் ஒரு ஃபியூ நல்ல ஷாட்ஸ் ஆடி மேட்ச்சை முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம், அந்த ஒரு கேமாக இருக்கட்டும். அண்ட் தென் ஹாங்காங் பங்களாதேஷும் ஒரு ஒன் சைட் கேமாக தான் இருந்துச்சு. அந்த நேற்று நடந்த ஒரு பாகிஸ்தான் ஓமான ஒரு ஒன் சைட் கேம் தான். ஸோ இந்த முடிஞ்ச 4 கேமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சைட் கேமாக தான் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா கேம் இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவ் கேம் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மெயினாக நான் இந்த வீடியோ எதுக்காகனா, ஸோ டுமாரோ இட்ஸ் a பிக் டே, ஒரு பிக் கேம் இருக்குது. ஸோ என்னென்னா இந்தியா vs பாகிஸ்தான். ஸோ அந்த கேமுக்கான ஒரு ப்ரிவ்யூ தான் ஜஸ்ட் நான் இந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணணுன்னு நான் நினச்சேன். ஸோ இந்தியா பாகிஸ்தான் கேம்னாலே எப்போவுமே ஒரு தனி எக்ஸைட்மெண்ட் இருக்கும் எல்லாருக்குமே. லைக் ஒரு ஆஸ் அ ஒரு பிளேயர்ஸாகவும் இருக்கட்டும், ஒரு ஃபேனோட பாயிண்ட் ஆஃப் வியூவாகவும் இருக்கட்டும். ஸோ 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலும் இருக்கும். அந்த சேம் டைம் ஒரு ப்ரெஷரும் இருக்கும். ஏன்னா இப்படியாவது இந்தியா பாகிஸ்தான் கேம்னாலே என்ன சொல்கிறது, ஒரு ப்ரெஷர் இருக்கும் பிளேயர்ஸ் சைடில். பார்த்தீங்கன்னா எப்படியாவது நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுண்டா, ஜெயிக்கணுண்டாங்கிற அந்த ஒரு இது 2 டீம்ஸ் இதுலேருந்து அந்த ஃபேன்ஸுக்கும் அந்த ஒரு என்தூசியாசம், அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வாட்டி அந்த என்தூசியாசம் எக்ஸைட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லோங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. பிகாஸ் இந்த வாட்டி இந்த ஏஷியா கப்பில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா இஸ் நாட் பார்ட். பிகாஸ் ஆல்ரெடி வி ஆல் நோ அபவுட் they both are retired in T20. ஸோ இது T20 ஃபார்மெட்டில் நடக்கிறதுனால ஸோ விராட், ரோஹித் சர்மா நாட் பார்ட். அண்ட் தென் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் அண்ட் முகமது ரிஸ்வான் ஒரு கரண்ட் பாகிஸ்தான் டீமோட 2 பில்லர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். ஸோ அவங்க வந்து ட்ராப். ஸோ இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்குமா அப்படின்னு தெரியல. அதான் பட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்தூசியாசம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி எனக்கு இன்னும் ஒரு ஃபீலாக இருக்குது. பட் என்தூசியாசம் அந்த கிரிக்கெட்டிங் ஆக்ஷன் வந்து இப்போ ஒரு எக்ஸைட்டாக இருக்கும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா லைக் 2 டீமில் ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ஸ் இருக்காங்க. லைக் நம்ம இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், சுப்மன் கில் ஆகட்டும், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா மாதிரியான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. லைக் பாகிஸ்தான் சைடில் என்ன தான் ஒரு பாபர் அசாம், முகமது ரிஸ்வான் மாதிரியான பிளேயர்ஸ் இல்லைனாலும் லைக் ஒரு ஷஹீன் அஃப்ரீதி இருக்கார், ஒரு ஷஹீன் ஷா அஃப்ரீதி, வந்து ஒரு முகமது நவாஸ், ஒரு சைம் மயூப் மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவ் கேமாக தான் இருக்கும்னு எனக்கு தோணும். ஸோ துபாயில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ துபாய் ஆல்ரெடி நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம பார்த்தோம் 50 ஓவர் ஃபார்மேட்டில். லைக் இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு கேமாக இருந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேமும் கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலாக இருக்குமாங்கிறது கண்டிப்பாக எக்ஸைட்மெண்ட் லெவலாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஃபேன்ஸ்க்கான அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கான அந்த ஒரு காமனாக எக்ஸைட்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் அந்தளவுக்கு இந்த ஒரு ஏஷியா கப் எனக்குன்னு இல்லைங்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்குது. பட் பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய எக்ஸைட்மெண்ட் இதெல்லாம் ஏஷியா கப்பையும் சரி, வேர்ல்டு வைடு T20 ஒரு ICC டோர்னமெண்ட்ஸ்லையும் சரி லைக் பார்த்துருப்போம் நாம். ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ ஏஷியா கப்ஸ்லேயே பார்த்தா நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல் இருந்தது. ஒரு 2020 ஏஷியா கப்பில் ஒரு 2 கேம்ஸ் நடந்துச்சு. அதில் ஒரு கேம் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் முகமது நவாஸ் 6 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் தென் அந்த சூப்பர் 8 இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பில்லியண்ட்டாக வின் பண்ணுவாங்க. அந்த ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஈஸி கேட்ச் ட்ராப், அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டபுளாக போச்சு. ஹர்ஷ்தீப் சிங்கெல்லாம் ட்ரோல் பண்ணி வச்சு செஞ்சாங்க அந்த ஒரு கேமுக்கு அப்புறம். அந்த ப்ரீவியஸ் ஏஷியா கப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்து வாஷ் அவுட் ஆச்சு, இந்தியா ஃபுல் பேட்டிங் பண்ணாங்க. அந்த இன்னொரு கேம் ஒரு 2 days வச்சு ஒரு 350 அந்த மாதிரி இந்தியா அடித்தாங்க. அதை விராட் கோலியோட 100, KL ராகுல் வந்து ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்த ஒரு
கேம், அதுலேயும் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கேமாக இருக்குது கேஎல் ராகுலுக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் பாஸ்ட்டில் நிறைய கேம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் கேமாக இருக்குமாங்கிறது நம்ம நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர கேம்ஸ்லாம் கொஞ்சம் காம்படிட்டிவாக இருக்குன்னு தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா கேம் ஆரம்பிக்குது. ஸோ கன்ஃபார்ம் வந்து ஒரு ஒன் சைட் கேமாக போகாதுங்கிற ஒரு ட்ரஸ்ட் எனக்கு இருக்குது. ஏன்னா காம்படிட்டிவாக தான் போகும். இன்றைக்கி நாலு கேம் அன்டவுட்லி ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸாக இருக்கிற வரைக்கும். ஸோ ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட் கைஸ்.